Hi students, I hope you are all fine. இன்னைக்கு நம்ம பிரவேஷிகாவோட third paper question pattern பற்றி பார்க்க போகிறோம். ठीक है? இது வரைக்கும் நம்ம எழுதின எக்ஸாம்ஸ் அதாவது மத்தியமா ராஷ்டிரபாஷாலலாம் நமக்கு வெறும் 2 பேப்பர் தான் இருந்திருக்கும் இல்லையா? பிரவேஷிகாவில் தேர்ட் பேப்பர்னு ஒன்று இருக்குது. ஐயோ தேர்ட் பேப்பர்னோடனே பயப்பட வேண்டாம் யாரும், இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த தேர்ட் பேப்பருடைய டோட்டல் வேல்யூவேஷன் மார்க்ஸ் வந்து 100. அதில் ஃபஸ்ட்டு 50 மார்க்ஸ் ஹிந்தியில் இருந்தும் நெக்ஸ்ட்டு 50 மார்க்ஸ் தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான பெர்மிஷன் லெட்டரை ஸ்கூல்லேருந்து வாங்கி நீங்கள் ஆசான் தமிழ் எடுத்துக்கலாம். சபாவில் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆசான் தமிழ் எழுத பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் தேர்ட் பேப்பரில் கொஷின் பேப்பரில் என்னென்ன ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா, அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள். பிரவேஷிகா 3 சமய் வந்து 3 கண்டே, அதாவது உங்களுடைய எக்ஸாம் டைமிங் வந்து 3 hours. பூர்ண அங்க் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பூர்ண அங்க் டோட்டல் மார்க்ஸ் வந்து 100. பாக்வன் அதாவது பாக்வன் அப்படின்றது ஹிந்தி கேரிஸ் 50 மார்க்ஸ். ठीक है, सो फर्स्ट रोमन लेटर किसी एक विषय पर निबंध लिखिए. கீழே கொடுத்துருக்கிற 3 டாபிக்ஸில் ஏதான ஒரு டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பற்றின எஸ்ஸேவை எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பேப்பரில் 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. जीवन में व्यायाम और खेल कूद का योगदान, सेकेंड वन भारत की संपर्क भाषा हिंदी, थर्ड वन दीपावली. நாம் இந்த 3த்துலேருந்து ஏதான ஒன்று செலக்ட் பண்ணி எழுத போகிறோம் இல்லையா? ஸோ நீங்கள் கட்டுரை எழுத ஆரம்பிக்கும் போது தமிழ்லாம் நம்ம கட்டுரை எழுதும் போது குறிப்பு சட்டம்னு போடுவோம். அதில் முன்னுரை, பொருளுரை, முடிவுரை, அந்த மாதிரி 3 சைட் ஹெட்டிங் போட்டு எழுதும்போது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அது அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி தமிழில் குறிப்பு சட்டம் இருக்கிற மாதிரி ஹிந்தியில் ரூப்ரேக்கான்னு போட்டு 3 மேஜர் ஹெட்டிங்ஸ், அதாவது பிரஸ்தாவனா, விஷய விஸ்தார், உபசங்கார், இந்த மாதிரி 3 சைட் ஹெட்டிங் வந்து மேலேயே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிரஸ்தாவனாலேருந்து எழுத ஆரம்பிங்க. ஸோ 15 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இட் ஷுட் கண்டெய்ன்ஸ் 15 பாயிண்ட்ஸ். அதுக்கு மேலேயும் எழுதலாம். இன்ட்ரடக்ஷனில் ஒரு 2 பாயிண்ட்ஸ், உபசங்காரில் ஒரு 2 பாயிண்ட்ஸ், விஷய விஸ்தாரில் ரிமைனிங் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சைட் ஹெட்டிங்ஸில் அப்படியே ஒரு பேராகிராஃபாக எழுதிட்டே போகாமல் பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா பார்க்க அது ரொம்ப நீட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் அது பார்த்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கரெக்ட் பண்ணி மார்க் போட ஈஸியாக இருக்கும். செகண்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங். दूसरा रोमन letter writing. In that letter writing they will give you 2 questions. Among that you have to select the one. That question carries 8 marks. ठीक है, லெட்டர் ரைட்டிங்கில் நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. தினாங்க் இருக்குது, ரைட் சைடில் டேட் எழுதணும். சேவாமே 2 அட்ரஸ் எழுதுவோம். மகோதய சார் அட்ரஸ் பண்ணுவோம். விஷய எதுக்காக நீங்கள் இந்த லெட்டர் எழுதுறீங்கன்ற சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர். கடைசியாக நம்ம எழுதுவோம் இல்லையா, சார் தன்யவாத், ஆப்கா ஆக்ஞாகாரி சாத்திர. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஹெட்டிங்ஸ்க்குமே உங்களுக்கு மார்க் உண்டு. ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் நீங்கள் ஈஸியாகவே மார்க் எய்ம் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்க்கும் மார்க் இருக்குது. ஸோ இதை எதுவுமே விடாமல் எழுதுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரோம் லெட்டர் ஃபார்ம் பர்னே கா தரிகா, அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணுறதோட மெத்தட். இதுவும் ரொம்ப ஈஸி. அவங்களே அதில் சாய்ஸாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர்ஸ் எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணால் போதும். இந்த ரோம் லெட்டர்லேயும் திஸ் ஆர் தட் அப்படின்ற ஃபார்மேட்டில் 2 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு கொஷின் நீங்கள் பிக் பண்ணால் போதும். ஸோ இதில் ஆன்சர்ஸும் அவங்க மேலே சாய்ஸஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு பிக் த ஆன்சர்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் இன் த கரெக்ட் பிளேஸ். नेक्स्ट फोर्थ रोमन लेटर निम्नलिखित गद्यांश को संक्षेप में लिखिए. அதாவது இங்கிலீஷில் இதை ப்ரிசீஸ் ரைட்டிங்னு சொல்லுவோம். அவங்க கொடுத்துருக்கிற பேராகிராஃபை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது 10 லைன்ஸ் இருந்ததுன்னா
அதை நீங்கள் என்ன பண்ணணும், 5 லைன்ஸாவோ 6 லைன்ஸாவோ ரெடியூஸ் பண்ணி எழுதணும். அது நீங்கள் படித்து பார்க்கும்போதே இந்த பேராகிராஃபோடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த பேராகிராஃப்க்கு எந்த டைட்டில் வந்து சூட்டபிளாக இருக்குமோ அந்த டைட்டிலை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருந்தது, நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸை அதை ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க. பேராகிராஃபை நல்லா படிச்சுட்டு முதல்ல ஷீர்ஷக் டாபிக் நமக்கு படித்து பார்க்கும்போதே இதுக்கு எந்த டாபிக் சூட்டபிளாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த டாப்பிக்கை எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த பேராகிராஃப் என்ன பண்ணிவிடுங்க, ஷார்ட் பண்ணி எழுதிடுங்க. எழுதிட்டு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸை மட்டும் எடுத்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் மூல் ஷப்த் அப்படின்னு போட்டு இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருந்தது, பிரயுக்த ஷப்த் அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி புதுசாக பேராகிராஃப் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எழுதுங்க. 5th रोम लेटर பார்த்தீங்கன்னா ट्रांसलेशन अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதலாம். தெலுங்கு, மலையாளம், தமிழ் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதலாம். ஐயோ டிரான்ஸ்லேஷன் பெரிய பேராகிராஃபாக இருக்கே, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து பார்க்கும்போதே அந்த பேராகிராஃப் ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிக்க முடியும். அர்த்தம் புரிஞ்சிக்கும் போது அது என்ன மீனிங்கை இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுங்க, பயப்பட வேண்டாம். கைடில் இருக்கிற மாதிரியே அப்படியே எழுதணும்னு இல்லை, நீங்கள் ஓனாக கூட அந்த மீனிங் கொடுக்குற சென்டென்ஸை கிராமட்டிக்கலாக கரெக்டாக எழுதினாலே போதும். நம்ம புக்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி அந்த பேராகிராஃபை 2 or 3 டைம்ஸ் நம்ம நல்லா ரீட் பண்ணிவிட்டு என்ன ஸ்டோரின்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக அதை ஓனாக எழுத முடியும். ஸோ இந்த ரோமன் லெட்டருக்கு நம்ம அலர்ட் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் எவ்வளோ, 5 மார்க்ஸ். ठीक है. नेक्स्ट 6th रोमन लेटर, हिंदी में अनुवाद कीजिए. You have to translate the given passage in Hindi. ठीक है. நீங்கள் அவங்க வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை இப்போ ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத போகிறீங்க. ட்ரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பார்த்துட்டு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஸோ ட்ரான்ஸ்லேஷனை பற்றி யாருமே பேனிக் ஆக வேண்டாம். அந்த கொடுத்துருக்கிற பேராகிராஃபை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பார்த்துட்டு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக அட்டென்ட் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு ரோமன் லெட்டர் தான். ஸோ இந்த ரோமன் லெட்டருக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாக் 2 தமிழ். ஸோ தமிழில் 4 ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ரோமன் லெட்டர் வந்து இஆர்சி, ஓகேவா, இடம் சுட்டி பொருள் விளக்கம்னு என்னது இஆர்சி கொடுத்துருக்காங்க. 2 ரோமன் லெட்டர் வந்து நீங்கள் எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் முதல் ரோமன் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒன்றனுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னா இஆர்சி. ஸோ அதில் 2 கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து 1க்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 1 கேரிஸ் 10 மார்க். அதில் 2 பார்ட்டு நீங்கள் எழுதலாம். இடம், இது எந்த செயலிருந்தோ எந்த பாடத்துலேருந்து வந்திருக்கு, இதை எழுதியது யார், இது யார் யார்கிட்ட சொன்னால், அதை நம்ம அதில் மெயினாக எழுதணும். இடத்துல இடஞ்சுட்டி பொருள் விளக்கம்னாலே இந்த செய்யுள் எந்த இடத்துல வருது அப்படின்றத சுட்டி காமிச்சு அதோட பொருளை கொடுக்கறது தான். ஸோ அடுத்து பொருளில் அந்த வாக்கியத்தோடைய அர்த்தம், ஓகேவா, அந்த வாக்கியத்தோடைய மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்லேயே 5 to 6 பாயிண்ட்ஸில் எழுதிடலாம். நெக்ஸ்ட் 2nd ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வினாக்கு விடை தருக. அதாவது 3 கொஸ்டின் கொடுத்துட்றாங்க, அதில் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த ரோமன் லெட்டருக்கு உங்களுக்கு 15 மார்க்ஸ், ஓகேவா. ஸோ இதுவும் கஷ்டம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க, நட்பு பற்றி திருவள்ளுவரின் கருத்துக்களை எழுதுக. ஸோ உங்களுக்கு தமிழ் அப்படின்றது ஒரு புது லாங்குவேஜ் கிடையாது. உங்கள் ஸ்கூல்லையே நீங்கள் தமிழ் படிச்சுட்ருக்கீங்க, அதில் நிறைய லெசன்ஸ் வரும். ஸோ திருக்குறளில் நீங்கள் திருக்குறள்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நட்பை பற்றி என்னென்ன திருக்குறள்லாம் தெரியுமோ அதை எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே மார்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் ஆல்ரெடி படித்ததாக தான் இருக்கும். ஸோ அதை பயப்படாமல் அந்த பாயிண்ட்ஸ் 15 மார்க்ஸ்க்குனா 15 to 16 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும் அப்படின்றது கம்பல்ஷன் கிடையாது. மினிமம் 15 பாயிண்ட்ஸ் அது எழுதணும். ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக மீனிங்ஃபுல்லாக உங்களுக்கு ஓனாக தெரிஞ்ச பாயிண்ட்ஸை கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணி எழுதலாம். 3வது ரோமன் லெட்டரும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக தான். ஸோ
கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸ் எந்த செய்யிலிருந்து எந்த பாடலிருந்து எந்த பாடத்திலேருந்து வந்திருக்குன்றதை எழுதிட்டு அதோடைய ஆத்தர் அதை யார் சொன்னது அப்படின்றத முதல்ல இடத்துல எழுதிடணும். அப்புறம் பொருள் வந்து அது எந்த சிச்சுவேஷனில் அப்படி சொன்னாங்க, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றத விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறது. 4th ரோமன் லெட்டரும் ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருக கட்டுரை. ஓகேவா? இதில் அட்லீஸ்ட் 10 to 15 லைன்ஸாவது பாயிண்ட்ஸ் இருக்கணும். 3 கொஸ்டினில் ஏதான ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை நல்லா படித்து பாயிண்ட்ஸாக சைடிங் போட்டு நீங்கள் எழுதும்போது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அட்ராக்ஷனாகவும் உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனும் வரும். 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும்னு கம்பல்ஷன் கிடையாது. பட் அட்லீஸ்ட் 10 to 15 பாயிண்ட்ஸ் ஆகுது அந்த எஸ்ஏல இருக்கணும். ஓகேவா? எஸ்ஏன்றதை பேராகிராஃபாக எழுதிட்டே போகிறத விட சைடிங் போட்டு அந்த சைடிங்ன்றதை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, அந்த பேராகிராஃபில் நீங்கள் என்ன டாப்பிக்கை பற்றி சொல்ல போகிறீங்கன்றத சின்னதாக சொல்கிறது தான் அந்த சைடிங். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இதை பற்றி தான் சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அது அப்படியே பாயிண்ட்டாக போட்டு எழுதும்போது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக படித்து மார்க் போட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கட்டின் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ பாக் 2 பார்க்க போகிறது ஆசான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பாக் 1 2 பேருக்கும் சேம் தான். பாக் 2 தான் மாறும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் கின்ஹி 5 பிரश्नों के उत्तर लिखिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 6ல் 5 क्वेश्चனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். செகண்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா किन्ही 3 के अर्थ अपनी प्रांतीय भाषा में लिखकर प्रांतीय शब्दों का प्रयोग अलग अलग वाक्यों में की. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 6 வேர்ட்ஸில் ஏதான 3 வேர்டுக்கான உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் மீனிங் எழுதிட்டு அந்த ரீஜனல் லாங்குவேஜ்லேயே அந்த வேர்டுக்கான சென்டென்ஸை மேக் பண்ணணும். தேர்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா கின்ஹி 2 के बारे में 8 வாக்கிய லிக்கியே. அதாவது கீழே கொடுத்துருக்கிற 3 டாப்பிக்கில் ஏதான ஒரு டாப்பிக்கை பற்றி 8 லைன்ஸ் எழுதணும். இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 12 மார்க்ஸ். ஸோ நீங்கள் எஸ்ஏயில் 10 to 12 பாயிண்ட்ஸ் எழுதணும். नेक्स्ट रोमन लेटर 4th रोमन लेटर अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. ट्रांसलेट इन योर रीजनल लैंग्वेज. இதில் 5 क्वेश्चंस கொடுத்துருக்காங்க. அந்த 5 क्वेश्चंஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் எழுதணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும் உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க். ठीक है ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 3rd பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது, ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ எக்ஸாமுக்கு பயப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ. தன்யவாத்.